லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பட்டர் பீன் வச்சு ஒரு பிரியாணி ஸ்டைலில் அருமையான ரைஸ் செய்யலாமா? கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நீள்வாக்கில் கட் பண்ண ஆனியன், இது கூட கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வதக்கி விட்டுட்டு இது கூட 2 தக்காளி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சேர்க்கணும். இதுக்கு நல்லா மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா வேக விட்டுருங்க. இது வெந்ததுக்கப்புறம் இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வர வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாஸ் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கெட்டி தயிர் இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ நான் நல்லா ஒரு ஃபுல் கப் பட்டர் பீன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் சேர்த்துருங்க. நான் 1 கப் சீரக சம்பா அரிசியை நான் ஏற்கனவே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இதில் இப்போ அளவு தண்ணி 1.5 கப் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துருங்க. இது நல்லா 1 ஹவர் பக்கம் ஊறி இருக்கணும். அட்லீஸ்ட் 1/2 ஹவராக ஊற வச்சுருங்க. இது மூடி போட்டு கரெக்டாக 1 விசில் போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. 1 விசில் வச்சுட்டு அப்படியே அமர்த்திட்டு தம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதில் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் பக்கம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நீங்கள் பெரட்டி எடுத்திங்கன்னா அருமையான ரைஸ் ரெடி. நிஜமாகவே லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு கரெக்டான ரெசிபி இது. ஆஃபீஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும்.